இடையில நடிகர் போல ஆளுங்க நம்ம சூர்யா போல நடிகர் வந்து எடுத்தார், ஆனா கைவிட்டார், ஒண்ணுமே பண்ணல. அதை அவர் பண்ணியிருந்தாருன்னா எல்லாரும் கூட சேர்ந்துட்டாங்க. அதை அவர் தப்புன்னு கீழே போட்டார். அதனால வருங்காலத்துல இந்த நதியினுடைய போற தண்ணியை தாகம் அடிச்சா நம்ம நதியில போய் தண்ணி குடிக்க போலாம் எண்ணத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தணும். கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த நொய்யல் நதிய, அதாவது இந்த நொய்யல் நதி நம்ம பக்கத்துல கிணத்துல தண்ணி வந்தா நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு கிணத்துல தண்ணி வருது, ஆனா சாக்கடையே கிடக்குது. எடப்பாடியார் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை. அவர் தான் நிறைவேற்ற முடிஞ்சது, அவரால்தான் முடிஞ்சது. ஆகையால் இந்த திட்டத்தையுமே அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சட்டமன்றத்தில் இந்த ஒரு நொய்யல் நதியை சீரமைப்புப்படுத்தி இந்த நொய்யல் நதியை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரான அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம். எடப்பாடியார் கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வலியுறுத்தியிருக்கிறோம் நோயாளர் திட்டத்தை. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நான் சார்ந்த அனைத்து தரப்பிலும் விவசாய பெருமுடி மக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு வரும் 5ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்படும். அதாவது 5ஆம் தேதியிலிருந்து போறீங்களா? 5ஆம் தேதி மட்டும் இருக்கிறீங்களா? 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உண்ணாவிரதம். 5ஆம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதம் பலகட்டமாக காலையில், மாலையில், அடுத்த நாள் ஒவ்வொரு நாளுக்கும் அரசாங்கம் கையில் எடுக்கும் வரை இது தொடர்ந்து நடக்கும். இந்த தொடர்ந்து உண்ணாவிரதம் நடக்கும்.